டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சென்னையினுடைய மேயர் பிரியா அவர்களை தெரியும். ஆனால் இன்று அதைவிட அதிகமாக ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க. அனைவரும் அறிந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த பெண்மணி இவங்க தான் சென்னையினுடைய முதல் பெண் தபேதார். சென்னை மாநகராட்சியினுடைய, அதாவது சென்னையில் தீயா பரவும் லிப்ஸ்டிக் சர்ச்சை, இந்த லிப்ஸ்டிக் சர்ச்சையால் இவர்கள் இன்று பிரபலமாகியிருக்கிறார்கள். பளிச்சென்று லிப்ஸ்டிக் போட்டதில் என்ன தவறு என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். சரி, டபேதார் என்றால் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது சாதாரணமாக நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர்கள் நடந்து செல்லும் பொழுது உடன் நடந்து செல்பவர்களை பார்த்திருப்பீர்கள். கொஞ்சம் முன்னாடி சற்றே நடந்து செல்வார். அவருடைய காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டில் இருக்கும். தலைப்பாகை வைத்திருப்பார். பார்ப்பதற்கு அவரை பார்த்தாலே கலெக்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பார். கலெக்டருக்கு முன்னாடி அவர்தான் பளிச்சென்று கண்ணில் படுவார். அதே போல சென்னை மேயர் பிரியா அவர்களுக்கும் ஒருவர் நடந்து செல்வார். அருகில் இவரும் டபேதாரும் நடந்து செல்வார். முதல்ல அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். காட்சியை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். வழிவிடுங்க, மேயருக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி நடந்து செல்வார். மேயருடைய கண் அசைவிற்காக அவருடைய அலுவலகத்திலேயே எம்மாதிரியான உதவி வேண்டும் என்று மேயரின் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பார். முதல்ல அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். திமுக அரசு பாராட்டப்பட்டது மக்களால். எதன் காரணமாக? ஒரு பெண்ணை முதல் முறையாக தபேதார் என்ற பதவிக்கு நியமனம் செய்திருக்கும் காரணத்தினால். இவர் ஏவோவாக பணியில் சேர்ந்தாலும் 15 வருஷம் சுமார் சென்னை கார்ப்பரேஷன் அதில் அனுபவம் இருக்கிறது. பணி செய்து தபேதாராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது வயது 50. சரி, சர்ச்சை ஏன் திடீர்னு வெடிச்சது அப்படின்னா, இது சில நாட்களாகவே நடந்து வருகிறது. ஆனால் சர்ச்சை வெடிக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீரென இவர்களுக்கு ஒரு இடம் மாற்றம் உத்தரவு வருகிறது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வீட்டிலேருந்து நான் இடம் மாற்றப்பட்டிருக்கும் மணலி என்ற இடம் சுமார் 70 கிலோமீட்டர், நான் எப்படிங்க 70 கிலோமீட்டர் பயணிக்க முடியும் என்று கொந்தளித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேட்டிகளை அளித்திருக்கிறார் இவர். அந்த கொந்தளித்த பிறகுதான் இந்த செய்தியானது வெளியே வந்தது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல இந்த பணியிட மாற்றத்திற்கு காரணமே அலுவல் ரீதியான விஷயங்கள் எதுவும் கிடையாது, இவங்க என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுக்கிறார்கள். அதாவது கேட் வாக் என அழைப்பார்கள். உலக அழகி போட்டிகள்லாம் நடைபெறும். அதுபோன்ற ஒரு போட்டியானது சென்னை கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் நடைபெற்றதாகவும் அதில் இவர் பங்கேற்றார் என்பதற்காக கண்டிக்கப்பட்டார் என்றும் அவர் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். முதலில் அதை பார்த்து விடுவோம். அப்போ அந்த உமன்ஸ் டேக்கு கேட் வாக் பண்ணேன். நான் பெஸ்ட்டாக தான் பண்ணேன். இப்போ ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா உங்களை ஆரவாரம் பண்ண எல்லாம் கை தட்டுவாங்களா இல்லையா? கை தட்டுவாங்க, ஒரு ஆரம். அந்த மாதிரி என்ன சார்ந்தவங்க கார்ப்பரேஷன் 15 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஹெட் ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் ஒரு ஆரவாரமாக ஒரு சந்தோஷமாக கை தட்டினாங்க. அது என்னன்னு தெரியல. மறுநாள் என்னை மேடம் கூப்பிட்டாங்க. நீங்கள் எதுக்கு இப்படிலாம் நடந்தீங்க? நான் சொன்னேன், மேடம் கேட் வாக் ஃபேஷன் ஷோன்னா நம்ம ஜிசிசி நடந்தது இந்த மாதிரினா, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா. சரி மேடம், சாரி, இனிமேல் நான் தவறு பண்ண மாட்டேன், இதுவே நான் லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பினேன். இதை அவங்க ஃபுல்லாகவே மனசில் வச்சுட்டு இருக்காங்க போல, இது எனக்கு தெரியல. இவர் முன்வைக்கும் இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நான் பளிச்சென்று லிப்ஸ்டிக் போடுவது வழக்கம், சிறிய வயசுலேருந்தே போடுவேன், அதை தபேதார் ஆன பிறகும் நான் தொடர்ந்தேன். இதையும் கண்டித்தார்கள். அமைச்சர்லாம் வந்து போகக்கூடிய இடத்தில் இவ்வாறா லிப்ஸ்டிக் அணிவது என்று என்னை கண்டித்தார்கள். என்னுடைய இடமாற்றத்திற்கு இதுவும் காரணம் என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அதையும் பார்த்து விடுவோம். மினிஸ்டர்ஸ்லாம் வரும்போது இல்லை காணுது, எனக்கு ஏஜ் 50 ஆகுது, இனிமேல் நான் லிப்ஸ்டிக் போட்டுன்னு மினிஸ்டர்லாம் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை அவங்க தான் லிப்ஸ்டிக் போட்டவங்கள பார்த்தா ஏதாவது இது ஆகுமா சொல்லுங்கள்? லிப்ஸ்டிக் போட்ட ஒரு மனித உரிமை, ஒரு பெண்களுக்கான விடியல் அரசுன்னு சொல்கிறாங்க. லிப்ஸ்டிக் போட்டது தப்பா சொல்லுங்கள்?
மனித உரிமை என்ன சொல்கிறதுனே தெரியல. பெண்கள் வந்து மீறல், அதாவது நசுக்கப்படுதா உரிமையை என்னன்னே தெரியல. நான் வேறு ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா பரவாயில்ல, ஒரு ஆபாசமாக உடை அணிகிறதோ அந்த மாதிரி. நான் ஃபுல் கோட்டு போட்டிருக்கேன், ஃபுல் சுடிதார் போட்டிருக்கேன், ஒரு லிப்ஸ்டிக் போட்டது ஒரு குற்றமா? நான் வந்து அந்த ட்ரெஸ் போட்டாலே என்னை வந்து ஒரு பையனாக தான் நான் உணர்வேன். எப்பயுமே ஒரு ஆம்பளைக்கு ஈக்குவலாக அப்படி தான் செய்வேன். என்னால் முடியாதுன்னு நான் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன் எப்பயுமே. மூன்றாவது குற்றச்சாட்டாக இவர்கள் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, மேயரை போலவே நான் லிப்ஸ்டிக் அணிந்ததால் என்னை கண்டித்தார்கள், என்னுடைய இடமாற்றத்திற்கு இதுவும் காரணம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதையும் பார்த்து விடுவோம். உங்களுடைய லிப்ஸ்டிக்கும் மேடம் லிப்ஸ்டிக்கும் ஒரே ஈக்குவலாக இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் சின்ன வயசுலேருந்தே நான் போட்டுருக்கேன். இதை வந்து இப்போ மாற்றினா என்னால் முடியாது. என்னுடைய கலருக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் போட முடியும். நான் வேலையில் கரெக்டாக இருக்கிறேன்னா அதை பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாநகராட்சியின் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவங்க தாமதமாக வேலைக்கு வராங்க, அது மட்டும் இல்லை உத்தரவுகளை மதிப்பது கிடையாது என மாநகராட்சி குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகிறது. மாதவிக்கு ஆதரவாக, அதாவது சென்னையினுடைய முதல் தபேதாருக்கு ஆதரவாக பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் பேசியிருக்கிறார். அதையும் பார்த்து விடுவோம். லிப்ஸ்டிக் போட்டா என்ன, போடாட்டி என்ன, ஆரஞ்சு கலர் போட்டா என்ன, ஒருவேளை இவங்க கருப்பு லிப்ஸ்டிக் போட்டா ஒத்துப்பாங்களோ? மாமன கூட்டத்தில் இது தொடர்பாக பேசுவீங்களா? என்னதுக்கு மாமன கூட்டத்தொடரில் இது தொடர்பாக பேசுவீங்களா? நான் எதுக்குங்க சஸ்பென்ஸை உடைக்கணும் உங்ககிட்ட? இப்போ எனக்கு அப்போ மூட பொறுத்துது. எனக்கு உள்ள போயிட்டு இதை பற்றி எழுப்பணும்னா எழுப்பிடுவேன். லிப்ஸ்டிக் அணிஞ்சிட்டு போவீங்களா? நான் வந்து காவி கலர் போட்டு போவேன். லிப்ஸ்டிக் காவி கலரோ இல்லை வயலட் கலரோ போட்டு போவேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மாதவிக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்கிறார். சரி, மேயர் பிரியா தரப்பில் சொல்லப்படுவது என்ன என்றால், மேயர் பிரியா அவர்கள் நேரடியாக இதுவரை பேட்டி எதுவும் கொடுக்கவில்லை. மாறாக மேயர் பிரியாவுடைய அலுவலகம் செய்தியாளர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிப்ஸ்டிக் விவகாரம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. லிப்ஸ்டிக்குக்கும் இந்த இடம் மாற்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரெண்டாவது, நாங்கள் சஸ்பெண்ட் எதுவும் பண்ணலையே. இடம் மாற்றம் என்பது அரசு பணியில் சகஜம்தானே. அரசு பணிக்கு வரவங்க இடம் மாற்றத்துக்கு தயாராக தானே வரணும். எங்கேயும் பணி செய்யணும் இல்லையா? அதுதானே அரசு பணி. இங்கே போடக்கூடாது அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட பிறகு பல குற்றச்சாட்டுகளை சம்பந்தமே இல்லாமல் அடுக்குவது நியாயம்தானா என்பதை சொல்லுங்கள் என்று செய்தியாளர்களிடம் திருப்பி அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.